அனைவருக்கும் வணக்கம். டெய்லி ஒன் ரோல் மாடல் தினமொரு தகவல் சீரீஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் ஈவே ராமசாமி. தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலும் அழைக்கப்படுறவங்க தான் ஈவே ராமசாமி. இவரோட பெயர் ஈரோடு வெங்கடப்ப நாயக்கர் ராமசாமி அப்படின்றது தான் இவரோட முழு பெயர். காலம் 17 செப்டம்பர் 1879 முதல் 24 டிசம்பர் 1973 வரை 95 வயது வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இவரோட பெற்றோர் பெயர் வெங்கடப்ப நாயக்கர் சின்னத்தாயி, மனைவி நாகம்மை, தாய்மொழி கன்னடம். அவருக்கு தெரிந்த மொழிகள் தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்த 3 மொழிகளும் தெளிவாக தெரியும். இவரோட ஊர் ஈரோடு. இயர் வைஸாக அவரை பற்றி பார்க்கலாம். 1918 ஈரோடு நகர சபை தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. 1919 காங்கிரஸில் இணைஞ்சிட்டாரு. 1920 ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயக்கத்தில் ஈடுபட்டார். 1921 ஈரோட்டில் நடைபெற்ற கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பார். 1922 சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். 1924 கேரளா மாநிலத்தில் இருக்க வைக்கம் அப்படின்ற ஊரில் ஆலய நுழைவு போராட்டம் நடத்தி அதில் வெற்றி பெற்றார். அந்த வைக்கம் போராட்டத்தில் வெற்றி பெற்றதுனால தந்தை பெரியாரை வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. 1924 குடியரசு அப்படின்ற தமிழ் வார இதழை தொடங்கியிருக்காரு. 1925 வ.வே.சி. ஐயரின் சேரன் மாதேவி குருகுலத்தில் நிலவிய வருணாசிரம நடவடிக்கையை பெரியார் எதிர்த்தார். 1925 சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியிருப்பார். 1929 சுயமரியாதை இயக்கத்தோட முதல் மாநாடு செங்கல்பட்டில் நடைபெற்றிருக்கும். 1926 திராவிடன் பத்திரிகையின் ஆசிரியராக பொறுப்பேற்றிருப்பார். 1928 நவம்பர் 7 திராவிடன் அப்படின்ற ஆங்கில இதழை தொடங்கியிருப்பார். 1929 செங்கல்பட்டில் முதல் மாநாடு நடைபெற்றிருக்கும். 1930 ஜனவரியில் குடும்ப கட்டுப்பாடு அதை பற்றிய புத்தகம் எழுதி வெளியிட்டிருப்பார். 1934 பகுத்தறிவு அப்படின்ற தமிழ் வார இதழை வெளியிட்டிருக்காரு. நீதி கட்சியால் ஆரம்பிக்கப்பட்டது விடுதலை வார இதழை தினசரி செய்தித்தாளாக வெளியிட்டவர் யாருன்னா ஈவே ராமசாமி பெரியார் தான். 1938 மறைமலை அடிகளின் மகள் நீலாம்பிகை அம்மையார் தலைமையில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் தான் ஈவே ராமசாமி அவருக்கு பெரியார் அப்படின்ற பட்டம் வழங்கப்பட்டது. இப்போ எல்லாரும் தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. பெரியார் என்ற பட்டத்தை கொடுத்தது யாருன்னா நீலாம்பிகை அம்மையார் அவர்கள் தான். 1938 நீதி கட்சியோட தலைவர் ஆயிட்டார். 1939 திராவிட நாடு கோரிக்கையை எழுப்பினார். 1944 அண்ணாதுரையின் தீர்மானத்தின்படி நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றியிருப்பார். 1949 70 வயதாயிட்ட அப்புறமா 28 வயதான மணியம்மை அப்படின்றவங்கள திருமணம் செஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் 1970 உண்மை என்ற மாதம் இருமுறை இதழானது திருச்சியில் பெரியார் பெயரால் துவங்கப்பட்டிருக்கும். 1973 டிசம்பர் 24 அவரோட 95வது வயதில் அவர் இறந்து போயிடுறாரு. பெரியாரோட சிறப்பு பெயர்கள் பார்க்கலாம். பகுத்தறிவு பகலவன், தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ், சுயமரியாதை சுடர், வைக்கம் வீரர், பெண்ணின போர் முரசு, புத்துலக தொலைநோக்காளர், ஈரோட்டு சிங்கம், வெண்தாடி வேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு பல பெயரால் அழைக்கப்படுறாரு. இதில் வைக்கம் வீரர் அப்படின்றது அந்த வைக்கத்தில் நடந்த ஆலய நுழைவு போராட்டத்தில் வெற்றி பெற்றதுனால வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லிட்டு
சிறப்பு பெயரால் அழைக்கப்படுறாரு. தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்ற பேர் வந்து யார் கொடுத்துருப்பாங்கன்னா 27/6/1970 ஐநா சபையில் யுனெஸ்கோ தான் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியாருக்கு வந்து பட்டம் வழங்குறாங்க. அடுத்தது பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் வந்து 2 வகையாக பிரிக்கலாம். அது வந்து அடிப்படை தேவை, அகற்றப்பட வேண்டியவை அப்படின்னு சொல்லிட்டு. அடிப்படை தேவைகளில் என்னென்ன வரும்னா பெண் கல்வி, பெண் உரிமை, சொத்துரிமை, அரசு பணி இதெல்லாம் வந்து அடிப்படை தேவைகளாக இருக்குது. அகற்றப்பட வேண்டியவை அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் எதை சொல்கிறாங்கன்னா குழந்தை திருமணம், மணக்கொடை, கைமை வாழ்வு இதெல்லாம் வந்து அகற்றப்பட வேண்டியவை அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்கிறாங்க. பெரியார் எதிர்த்தவை என்னென்னு பார்க்கலாம். இந்தி திணிப்பு, குலக்கல்வி திட்டம், தேவதாசி முறை, கல்லுண்ணல், மணக்கொடை, குழந்தை திருமணம் இதெல்லாம் வந்து பெரியார் வந்து எதிர்த்திருப்பார். பெரியார் விதைத்த விதைகள் என்னென்னா கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு வேணும், பெண்களுக்கான இடஒதுக்கீடு வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பெண்களுக்கான சொத்துரிமை வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குடும்ப நலத்திட்டங்கள் வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கலப்பு திருமணம், சீர்திருத்த திருமண சட்ட ஏற்பு இதெல்லாம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து சொல்கிறாங்க. பெரியார் தோற்றுவித்த இயக்கம் வந்து சுயமரியாதை இயக்கம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1925 பெரியார் நடத்திய இதழ்கள் என்னென்னா குடியரசு, விடுதலை, உண்மை இது 3 வந்து தமிழில் நடத்தின இதழ்கள். ரிவோல்ட் அப்படின்ற ஆங்கில இதழையும் பெரியார் வந்து நடத்தியிருப்பார். நன்றி, வணக்கம்.